இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம். செய்தி சுருக்கம். அசாம், புதுச்சேரி, கேரளத்தில் துவங்கியது ஓட்டுப்பதிவு. ஆர்வத்துடன் ஓட்டு போடும் மக்கள். தமிழகம், மேற்கு வங்கம், அசாம், கேரளம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடக்கும் தேதியை மார்ச் 15 தேர்தல் கமிஷன் அறிவித்தது. அசாம், கேரளம், புதுச்சேரியில் இன்று சட்டசபை தேர்தல் நடக்கிறது. அனல் பறந்த பிரச்சாரம் நேற்று முன்தினம் மாலையுடன் நிறைவடைந்தது. 126 தொகுதிகளை கொண்ட அசாமில் ஆட்சியை தக்க வைக்க பாரதிய ஜனதா கூட்டணியும் அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்ற காங்கிரஸ் கூட்டணியும் மல்லு கட்டுகின்றன. மொத்தம் 722 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 140 தொகுதிகளை கொண்ட கேரள மாநிலத்தில் ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலான இடது முன்னணி மற்றும் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி, பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இடையே போட்டி நிலவுகிறது. இங்கு பிரதான கட்சி வேட்பாளர்கள் சுயேட்சைகள் உட்பட 883 பேர் போட்டியிடுகின்றனர். 30 தொகுதிகளை கொண்ட புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கூட்டணிக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இது தவிர நாம் தமிழர் கட்சி, தாவேகா, நேயம் மக்கள் கழகம் கூட்டணியும் களத்தில் உள்ளன. இதனால் புதுச்சேரியில் 4 முனை போட்டி நிலவுகிறது. மொத்தம் 294 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இந்த மாநிலங்களில் இன்று காலை 7 மணிக்கு ஓட்டுப்பதிவு துவங்கியது. மாலை 6 மணி வரை பொதுமக்கள் ஓட்டு போடலாம். காலையிலேயே திரளான மக்கள் ஓட்டுச்சாவடிக்கு வந்து வரிசையில் காத்திருந்து ஓட்டு போட்டு வருகின்றனர். இதற்காக தேர்தல் கமிஷன் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. பதற்றமான ஓட்டுச்சாவடிகளில் கூடுதல் துணை ராணுவ படையினர் மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் தீவிர கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இன்று பதிவாகும் ஓட்டுகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. 3 மாநில சட்டசபை தேர்தலில் பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளாகவும் முன் எப்போதும் இல்லாத அளவிலும் ஓட்டு போட வேண்டுமென பிரதமர் மோடி கூறியுள்ளார். எதிர்காலத்தை வடிவமைப்பதற்கு ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் என்றும் தெரிவித்துள்ளார். பிரச்சாரத்திற்கு வராதீங்க ப்ளீஸ். அதிமுக கரார், பாஜக அப்செட். வேலூர் மாவட்டத்தில் தேஜ கூட்டணி சார்பில் வேலூர், அணைக்கட்டு, காட்பாடி, குடியாத்தம் தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்களும், கேவிக்குப்பம் தொகுதியில் பூவை ஜெகன்மூர்த்தியும் போட்டியிடுகின்றனர். பிரச்சாரத்தின் போது இஸ்லாமியர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் பாஜகவினர் வர வேண்டாம், அவர்கள் வந்தால் இஸ்லாமியர் ஓட்டுகள் கிடைக்காது என அதிமுகவினர் தெரிவித்துள்ளனர். இதனால் பாஜக தொண்டர்கள் அதிருப்தியில் உள்ளனர். இதுகுறித்து அதிமுக மூத்த நிர்வாகி ஒருவர் கூறியதாவது: திமுக ஆட்சி மீது இஸ்லாமியர் அதிருப்தியில் உள்ளனர். அதிமுகவிற்கு ஆதரவான மனநிலையிலும் உள்ளனர். ஆனால் பாஜக மீது இஸ்லாமியருக்கு வெறுப்பு உள்ளது. ஏற்கனவே ராணிப்பேட்டை தொகுதியில் பாஜக சிறுபான்மை அணி தலைவர் வேலூர் இப்ராஹிம் பிரச்சாரம் செய்ய எதிர்ப்புகள் எழுந்தன. பாஜகவினருடன் சென்றால் தேவையற்ற சர்ச்சைகள் எழும். கடந்த சட்டசபை தேர்தலிலும் இதே பிரச்சனை ஏற்பட்டது என்று அவர் கூறினார். இந்நிலையில் கடந்த தேர்தலிலும் தோற்றோம், இந்த தேர்தலிலும் தோற்கப் போகிறோம் என பாஜகவினர் புலம்பி வருகின்றனர். பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கருத்து சொன்ன திமுக எம்பி எதிர்ப்பு கிளம்பியதும் பதிவை நீக்கினார். ராஜ்யசபா எம்பியாக உள்ள திமுகவை சேர்ந்த சல்மா, பாகிஸ்தானின் தலையீட்டால் ஈரான் மீதான போர் நின்றிருக்கிறது, சங்கிகள் எப்படி ஜீரணிக்கப் போகிறார்கள் என பிரதமர் மோடியை விமர்சிக்கும் வகையில் சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்டிருந்தார். எம்பியாக உள்ள ஒருவர் பிரதமரை கிண்டல் செய்யும் வகையிலும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் கருத்து பதிவிட்டதற்கும் பல்வேறு தரப்பிலிருந்தும் கடும் எதிர்ப்புகள் எழுந்தன. இதுகுறித்து பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை கூறியதாவது: திமுக எம்பி சல்மா கூறியது போல் பாரதிய ஜனதாவினர் ஏதாவது மதம் சார்ந்த கருத்தை கூறியிருந்தால் எந்த அளவுக்கு இவர்கள் எல்லாம் கண்டனம் தெரிவிப்பர். ஆனால் அவர்களின் வேலையே இதுதான். திமுக என்றால் வடக்கு, தெற்கு, அந்த மாநிலம், இந்த மாநிலம், அந்த மொழி, இந்த மொழி, இந்த நாடு, அந்த நாடு என்ற இவர்கள் பிரிவினையை தான் ஏற்படுத்திக் கொண்டிருப்பர். அதற்காகவாவது தமிழகத்தில் திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். இதற்கிடையில் வதந்தி பரப்பும் சல்மாவை தேசவிரோத சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என பாரதிய ஜனதா தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் சல்மாவின் பதிவுக்கு தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுதும் கடும் எதிர்ப்புகள் கிளம்பின. சட்டசபை தேர்தல் நெருங்கும் சமயத்தில் சல்மாவின் கருத்து திமுகவுக்கு எதிராக புயலை கிளப்பியுள்ளது. இதையடுத்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தான் வெளியிட்ட பதிவை சல்மா நீக்கிவிட்டார். தாவேக வேட்பாளர் தலைமறைவு, மனைவியுடன் மாயம், அதிமுகவுக்கு விலை போனாரா?
சேலம் மாவட்டம் வலசையூர் மணிகண்டன் நகர் பகுதியைச் சேர்ந்த திமுக முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் முருகன் மகன் அருண்குமார் வயது 43. இவர் எடப்பாடி தொகுதியில் தாவேக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் செய்தார். மாற்று வேட்பாளராக அவரது மனைவி நித்யா மனு செய்தார். நேற்று முன்தினம் மனு பரிசீலனை நடந்தபோது வேட்பாளர் அருண்குமாரும் மாற்று வேட்பாளரான அவரது மனைவியும் அங்கு இல்லை. அருண்குமார் வேட்புமனுவில் 10 பேர் முன்மொழிவுக்கு 8 பேரும், மனைவி வேட்புமனுவில் 7 பேரின் முன்மொழிவு கையெழுத்தும் இருந்ததால் 2 மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டன. அவர் அதிமுகவிடம் விலை போய்விட்டதாக தாவைக்கவினர் குற்றம் சாட்டினர். எடப்பாடி தொகுதியில் அதிமுக, திமுக, நாதக வேட்பாளர்கள் இடையே மட்டும் போட்டி இருக்கும். தாவேக வேட்பாளர் போட்டியிடாத சூழல் உருவாகியுள்ளதால் அக்கட்சியினர் கடும் அதிருப்தியில் உள்ளனர். வேட்பாளர் அருண்குமார் தன் குடும்பத்துடன் தலைமறைவானதாக தகவல் வெளியாகியுள்ளது. சேலம் தாவேக மேற்கு மாவட்ட செயலர் செல்வம் கூறியதாவது: அதிமுக ஒன்றிய கவுன்சிலராக இருந்த அருண்குமார் திமுகவில் இணைந்தார். சமீபத்தில் மீண்டும் அதிமுகவில் இணைந்தார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் வாயிலாக தாவேகவுக்கு வந்த அவரை எடப்பாடி தொகுதி வேட்பாளராக கட்சி தலைமை அறிவித்தது. வேட்புமனு நாளில் கட்சியினருடன் செல்லாமல் வேறு சில நபர்களுடன் சென்று மனு தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கலுக்கு முன் வேட்பாளர் அருண்குமாருக்கும் மாற்று வேட்பாளரான அவரது மனைவி நித்யாவுக்கும் தலா 10 பேர் முன்மொழிவு கையெழுத்து போட்டு படிவம் கொடுத்து அனுப்பினோம். ஆனால் 10 பேருக்கும் குறைவாக முன்மொழிவு கையெழுத்திட்ட வேறு படிவத்தை அவர் திட்டமிட்டு வழங்கியுள்ளார். மனு அளித்த பின்பு கட்சியினருடன் வராமல் ரெஸ்ட் ரூம் செல்வதாக கூறி வேறு வழியில் சென்றபோதே சந்தேகம் ஏற்பட்டது. வேட்புமனு பரிசீலனை நடந்தபோது அலுவலகத்திற்கு வந்து கையெழுத்து போட்டுவிட்டு உள்ளே செல்லாமல் உடனடியாக வெளியேறியுள்ளார். வேட்பாளரை காணவில்லை என எஸ்பி அலுவலகத்திற்கு ஆன்லைனில் புகார் அளித்தோம். அவரது வீட்டிற்கு சென்று பார்த்தபோது மனைவி மற்றும் குடும்பத்துடன் அவர் தலைமறைவானது தெரிய வந்துள்ளது. யாரோ ஒருவரது பிடியில் சிக்கி அவர் தலைமறைவாக இருக்கிறார் என்று அவர் கூறினார். ஸ்டாலினின் கைகூலி ஜி.கே. மணி என் குடும்பத்தை பிரித்து விட்டார். அன்புமணி பகீர். தருமபுரி மாவட்டத்தில் பெண்ணாகரம், தருமபுரி தொகுதிகளில் தேஜ கூட்டணி சார்பாக பாமக போட்டியிடுகிறது. தருமபுரியில் அன்புமணியின் மனைவி சௌமியா வேட்பாளராக களமிறங்கியுள்ளார். தேர்தல் பணி தொடர்பாக பாமக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதில் அன்புமணி பேசியதாவது: தன் மகன் தமிழ்குமரன் நலனுக்காக என்னையும் என் தந்தையான பாமக நிறுவனர் ராமதாசையும் கட்சியின் மூத்த தலைவராக இருந்த ஜி.கே. மணி திட்டமிட்டு பிரித்தார். நான் எவ்வளவு அவமானங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறேன். அனைத்துக்கும் மணிதான் காரணம். திமுக தலைவர் ஸ்டாலினின் கைகூலி ஜி.கே. மணி. துணை முதல்வர் உதயநிதியின் கைகூலி மணியின் மகன் தமிழ்குமரன். உதயநிதிக்கு இப்போது ஆளினால் தமிழ்குமரன் தான். அதிமுக ஆட்சியில் வழங்கிய 10.5% வன்னியர் இடஒதுக்கீட்டை முதல்வர் ஸ்டாலின் மற்றும் மணி இருவரும் சேர்ந்தே கெடுத்தனர். தமிழ்குமரன் திமுகவில் தான் சீட் பெற 1 மாதத்திற்கு முன் முடிவு செய்தார். நேரடியாக திமுகவில் சீட் கொடுத்தால் ராமதாஸ் குடும்பத்தை ஏமாற்றியது இவர்கள்தான் என்பது தெரிந்துவிடும் என்பதால் காங்கிரஸில் தமிழ்குமரனை சேர்க்க வைத்து பெரிய தொகையை கொடுத்து பெண்ணாகரத்தில் சீட் வாங்கியுள்ளனர். வன்னியர் சமுதாயம் மற்றும் பாமகவுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிட்டு எதுவும் தெரியாதது போல் இருக்கின்றனர். மணியும் அவரது மகன் தமிழ்குமரனும் துரோகங்களை சாதாரணமாக செய்கின்றனர். இதெல்லாம் ராமதாசுக்கு தெரியாது என அன்புமணி தெரிவித்தார். நெல்லை அபார்ட்மெண்ட்டில் சிக்கியதா ரூபாய் 200 கோடி. அதிகாரிகள் மௌனம். திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட் அருகே பெருமாள்புரம் போலீஸ் ஸ்டேஷன் கட்டடத்துக்கு மேல்புறம் ஒரு அபார்ட்மெண்ட் உள்ளது. இங்கு நேற்று காலை 200 கோடி பதுக்கி வைத்திருப்பதாக தேர்தல் பறக்கும் படையினருக்கு தகவல் கிடைத்தது. சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வருமான வரி மற்றும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சென்றனர். தீவிர சோதனை நடத்தினர். ஆனால் பணம் எதுவும் பறிமுதல் செய்யப்படவில்லை. இது குறித்து வருமான வரி அதிகாரிகள் கூறியதாவது: தென் மாவட்டங்களில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக ஒரு அரசியல் கட்சி சார்பில் 200 கோடியை பதுக்கி வைத்துள்ளதாக புகார் வந்தது. தகவல் கிடைத்ததும் குறிப்பிட்ட கட்டுமான நிறுவனத்துக்கு சொந்தமான இடத்துக்கு சென்று சோதனை நடத்தப்பட்டது. தொடர்ந்து விசாரித்து வருகிறோம். விசாரணை தீவிரமாக நடந்து கொண்டிருப்பதால் உறுதியாக எந்த தகவலையும் வெளியே சொல்ல முடியாது என்றனர். உண்மையில் அங்கு பணம் இருந்ததா? அப்படி இருந்திருந்தால் பணத்தை பறிமுதல் செய்யாதது ஏன்? அதிகாரிகள் இந்த விஷயத்தில் முழுமையான தகவல்கள் எதையும் சொல்ல மறுப்பதால் சோதனை குறித்து பல சந்தேகங்கள் எழுந்துள்ளன.
முடிந்தால் கைது செய்து பார், சவால் விடுத்த சவுக்கு சங்கர் கைது. பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் அரசு நிர்வாகத்தில் நடந்ததாக கூறப்படும் ஊழல் முறைகேடுகள், அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளின் தவறுகள் குறித்து வெளிப்படையாக யூடியூப் சேனல்களில் பேட்டி கொடுத்து வந்தார். இது அரசுக்கு சிக்கலை ஏற்படுத்திய நிலையில் பெண் போலீசாரை அவதூறு செய்தார் என்ற குற்றச்சாட்டால் 2024 கைது செய்யப்பட்டார். குண்டர் சட்டமும் பாய்ந்தது. இந்த வழக்குகளை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் குண்டர் சட்டத்தை ரத்து செய்து ஜாமீன் வழங்கியது. அதன்பின் மீண்டும் யூடியூப் சேனல்களில் சவுக்கு சங்கர் பேட்டி அளித்து வந்தார். இச்சூழலில் கஞ்சா வைத்திருந்தார் என்பது உள்ளிட்ட சில வழக்குகளில் 2024 டிசம்பரில் மீண்டும் கைது செய்யப்பட்டார். மருத்துவ காரணங்களின் அடிப்படையில் அவருக்கு ஜாமீன் வழங்கிய நீதிமன்றம் வழக்கு தொடர்பாக பேட்டியளிக்க கூடாது, வழக்கில் தொடர்புடைய நபர்களை சந்திக்க கூடாது என நிபந்தனைகள் விதித்தது. எனினும் ஜாமீன் நிபந்தனைகளை அவர் மீறி வருவதாக போலீசார் குற்றம் சாட்டினர். இடைக்கால ஜாமீன் முடிந்த நிலையில் சரணடைய கோர்ட் உத்தரவிட்டது. ஆனால் சவுக்கு சங்கர் தலைமறைவானார். அவரை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். தலைமறைவாக இருந்த அவர் ட்விட்டரில் தமிழக அரசுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிட்டு வந்தார். முடிந்தால் என்னை கைது செய்து பார் என போலீசாருக்கு சவால் விடுத்திருந்தார். இந்நிலையில் ஆந்திராவில் ஒரு லாட்ஜில் தங்கியிருந்த போது சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார். ஜிபேயில் இதை தொட்டால் மொத்த பணமும் காலி, வதந்தியை நம்ப வேண்டாம். சைபர் கிரைம் அறிவுரை. கூகுள் பே செயலியில் பாக்கெட் மணி என்ற இடத்தை தொட்டாலே மொத்த பணமும் காலியாகிவிடும் என பரவும் தகவலை நம்ப வேண்டாம் என சைபர் குற்ற தடுப்பு பிரிவு போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்தனர். அவர்கள் கூறியதாவது: கூகுள் பே செயலியில் புதிதாக பீப்பிள் என்ற இடத்தில் இதய வடிவில் 2 கைகள் இணைந்து இருக்கும்படி வடிவமைக்கப்பட்ட பாக்கெட் மணி என்ற புதிய வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதன் வாயிலாக வங்கிக் கணக்குகள் இல்லாத மகன், மகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களும் கூகுள் பே செயலியை பயன்படுத்தி பணம் செலவு செய்ய முடியும். அதற்கு கூகுள் பே செயலியுடன் வங்கிக் கணக்குகளை இணைத்து இருக்கும் நபர் அனுமதி அளிக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களால் பணத்தை செலவு செய்ய முடியும். ஆனால் அவர்கள் இஷ்டம் போல செலவு செய்வதையும் கட்டுப்படுத்த முடியும். ஒருவர் தன் மகள், மகன் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் மட்டுமே பாக்கெட் மணி தர நினைக்கிறார் என்றால் அது பற்றி கூகுள் பே செயலியில் பாக்கெட் மணி என்ற இடத்தில் லிமிட் செட் செய்து கொள்ளலாம். இதன் வாயிலாக அனுமதி பெற்ற நபர்கள் கூகுள் பே செயலியில் பின் நம்பர் பயன்படுத்தி 2000 ரூபாயை செலவு செய்து கொள்ளலாம். அதற்கு மேல் செலவு செய்ய மீண்டும் அனுமதி பெற வேண்டும். கூகுள் பே வாயிலாக பாக்கெட் மணி பெற்ற மகனோ, மகளோ அல்லது குடும்ப உறுப்பினர்களோ ஒரு கடையில் 50 ரூபாய்க்கு பொருட்கள் வாங்கிவிட்டு QR கோட் ஸ்கேன் செய்கின்றனர் என்றால் வங்கி கணக்குகள் உள்ள நபருக்கு இதை அனுமதிக்கலாமா என குறுஞ்செய்தி வரும். அந்த நபர் கூகுள் பே செயலியின் ரகசிய எண்களை உள்ளீடு செய்தால் மட்டுமே பணம் கழிக்கப்படும். இந்நிலையில் கூகுள் பே செயலியில் பாக்கெட் மணி என்ற இடத்தை தொட்டாலே மொத்த பணமும் காலியாகிவிடும் என கடந்த சில நாட்களாக வதந்தி பரவி வருகிறது. இந்த வதந்தியை யாரும் நம்ப வேண்டாம் என அவர்கள் கூறினர்.